சரி, அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு கடையில் இருந்து விலைப்பட்டியல் கீழே தரப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பிள்ளைகள் இது உங்கள் புத்தகத்தில் உள்ள ஒரு வினா. சரியா பிள்ளைகள்? எங்களுக்கு ஒரு விலைப்பட்டியல் தரப்பட்டுள்ளது. என்னென்ன உள்ளது பிள்ளைகள்? பேனை, கத்தரிக்கோல், பிசின் போத்தல், பிசின் என்ன பிள்ளைகள்? கம் போத்தல், வர்ண பென்சில் பெட்டி, வரைக்கோல். வரைக்கோல் என்ன பிள்ளைகள்? உன்னுடைய அடிமட்டம். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களுக்கு 5 பொருட்கள் தரப்பட்டுள்ளது. 1 2 3 4 5. அதே போல் பிள்ளைகள் அந்த பொருட்களின் விலைகளும் இந்த இடத்துல தரப்பட்டுள்ளது. பேனை ஒன்றின் விலை எவ்வளவு? ரூபாய் 12. சரியா பிள்ளைகள்? கத்திரிக்கோல் ஒன்றின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 55. அடுத்தது பிள்ளைகள் பிசின் போத்தல் ஒன்றின் விலை எவ்வளவு? ரூபாய் 80. அடுத்தது பிள்ளைகள் வர்ண பென்சில் பெட்டி ஒன்றிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 98. அடுத்தது பிள்ளைகள் வரைக்கோல் ஒன்றிட விலை எவ்வளவு? ரூபாய் 30. இப்போ இது பிள்ளைகள் விலைப்பட்டியல் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த விலைப்பட்டியலை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் கீழே என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? நாங்கள் வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க போகின்றோம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு விலைப்பட்டியல் தரப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்ட விலைப்பட்டியலை பார்த்து கீழே பொருள்களுக்கான சிட்டைகளை நிரப்புக. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த சிட்டை நாங்கள் நிரப்ப போகின்றோம். முதலாவது பிள்ளைகள் வர்ண பென்சில் பெட்டி. எத்தனை பிள்ளைகள்? 3 வாங்குறாங்க. இப்போ ஒரு வர்ண பென்சில் பெட்டிட விலை எவ்வளோ பிள்ளைகள்? 98 ரூபாய். என்ன பிள்ளைகள்? நாங்கள் ரூபாய் சதம் என்று போட்டுக்கொள்ளலாம். எவ்வளோ பிள்ளைகள்? 98 ரூபாய். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இவ்வாறு போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள். ரூபாய் சதம் 98. சரியா பிள்ளைகள்? எத்தனை வாங்குகிறாங்க? 3 வாங்குகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 3ஆல் பெருக்க இருக்கு. 0 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 0. 0 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 0. அடுத்தது பிள்ளைகள் 8 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 24. என்ன பிள்ளைகள்? 4 2 மிகுதியாக உள்ளது. சரியா பிள்ளைகள்? 9 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 27. எத்தனை பிள்ளைகள்? 27. 27 2 எவ்வளோ பிள்ளைகள்? 27 28 29. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் வர்ண பென்சில் பெட்டி 3 விலை எவ்வளோ பிள்ளைகள்? 294 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பிசின் போத்தல் 2. பிசின் போத்தல் 1 விலை எவ்வளோ பிள்ளைகள்? பிசின் போத்தல் 1 விலை 80 ரூபாய். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ரூபாய் சதம் என்று போட்டுக்கொள்ளலாம். பிசின் போத்தல் 1 விலை எவ்வளோ பிள்ளைகள்? 80. என்ன? அப்போ எங்களுக்கு 2 பிசின் போத்தல் வாங்குறாங்க பிள்ளைகள். அப்போ எவ்வளவு? 2ஆல் நாங்கள் என்ன செய்ய இருக்கு? பெருக்க இருக்கு. பெருக்குனா எவ்வளோ பிள்ளைகள்? 0 தரம் 2 0. 0 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? 0. அடுத்ததாக பிள்ளைகள் 0 தரம் 2 எவ்வளவு? 0. 8 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? 16. அப்போ எவ்வளோ பிள்ளைகள்? 100 எவ்வளோ பிள்ளைகள்? 160 ரூபாய். இப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இது இரண்டையும் நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இப்பொழுது நாங்கள் கூட்டி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் என்ன செய்வோம்? கூட்டி கொள்ள போகின்றோம். கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 0 0. 4ஐயும் 0ஐயும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 4. 9ஐயும் 6ஐயும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 15. 5 மிகுதி 1 உள்ளது. 2ம் 1ம் எவ்வளோ பிள்ளைகள்? 3. 3 1 சேர்ந்தால் எவ்வளவு? 400. பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு விலைப்பட்டியல் தந்திருந்தால் அந்த விலைப்பட்டியலை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் நாங்கள் வாங்கிய எண்ணிக்கைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டிய பணத்தொகையை நாங்கள் அறிந்து கொண்டு பிள்ளைகள் மொத்த பணத்தை எவ்வாறு செலுத்துவதென்றும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா? சரி, அடுத்ததாக பிள்ளைகள் இந்த இடத்தில் பிள்ளைகள் நாங்கள் வாங்க போகின்ற பொருட்கள் என்ன? பேனை, வரைக்கோல், கத்திரிக்கோல் 3 பொருட்கள் நாங்கள் வாங்க போகின்றோம். பேனை எத்தனை வாங்க போகிறோம் பிள்ளைகள்? 4 பேனைகள் வாங்க போகின்றோம். வரைக்கோல் எத்தனை வாங்க போகின்றோம் பிள்ளைகள்? 3 வரைக்கோல் வாங்க போகின்றோம்.
கத்தரிக்கோல் எத்தனை வாங்க போகின்றோம் பிள்ளைகள்? 5 கத்தரிக்கோல் வாங்க போகின்றோம். முதலாவது பிள்ளைகள் பேனை. பேனை ஒன்றின் விலை எவ்வளவு? இந்த இடத்துல அவதானிய பிள்ளைகள் 12 ரூபாய். அப்போ நாங்கள் எத்தனை பேனைகள் வாங்க போகின்றோம் பிள்ளைகள்? 4 பேனைகள். அப்போ நாங்கள் 4 பேனைகளுக்கான விலையை நாங்கள் காண வேண்டும். என்ன பிள்ளைகள்? இப்போ இந்த இடத்துல எழுதி கொள்வோம். ஒரு பேனையிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பேனையிட விலை 12 என்ன பிள்ளைகள்? ரூபாய். என்ன பிள்ளைகள்? ரூபாய் சதம். அடுத்தது பிள்ளைகள் 4 பேனைகள். இப்போ 4 பேனைகளோட விலையை காண நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 4ஆல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 0. 2 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 8. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 4. அப்போ 4 பேனைகளுக்கு பிள்ளைகள் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ரூபாய் 48. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 4 பேனைகளுக்கான விலை எவ்வளவு பிள்ளைகள்? 48 ரூபாய் என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள் வரைகோல். வரைகோல் ஒன்றிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 30 ரூபாய். இந்த இடத்துல எத்தனை வரைகோல் வாங்க போகிறோம் பிள்ளைகள்? 3 வரைகோல் வாங்க போகின்றோம். என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ரூபாய் சதம். என்ன பிள்ளைகள்? ஒரு வரைகோல் எவ்வளவு? 30 ரூபாய். அப்போ பிள்ளைகள் 30 ரூபாய். எத்தனை வரைகோல் வாங்க போகின்றோம் பிள்ளைகள்? 3 வரைகோல் வாங்க போகின்றோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 3ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. 3 தரம் 0 0. அடுத்தது பிள்ளைகள் 3 தரம் 0 0. 3 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 9. அப்போ பிள்ளைகள் வரைகோல் 3 வாங்குவதற்கு பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 90 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 90 என்று எழுதி கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள் கத்தரிக்கோல். சரியா பிள்ளைகள்? கத்தரிக்கோல் ஒன்றின் விலை எவ்வளவு? 55 ரூபாய். கத்தரிக்கோல் ஒன்றின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 55 ரூபாய். அப்போ நாங்கள் எத்தனை கத்தரிக்கோல் வாங்க போகின்றோம்? 5 கத்தரிக்கோல் வாங்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள். ரூபாய் சதம். சரியா பிள்ளைகள்? ஒரு கத்தரிக்கோலின் விலை எவ்வளவு? எவ்வளவு பிள்ளைகள்? ஒரு கத்தரிக்கோலின் விலை 55 ரூபாய். சரியா பிள்ளைகள்? 55 ரூபாய். எத்தனை கத்தரிக்கோல் வாங்க போகிறோம் பிள்ளைகள்? 5 கத்தரிக்கோல்கள் வாங்க போகிறோம். அப்போ 5இன் விலையை காண நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 தரம் 5 0. 0 தரம் 5 0. சரியா பிள்ளைகள்? 5 தரம் 5 25. 5 மிகுதி 2. 5 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 25 26 27. 5 கத்தரிக்கோலின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 275 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை கத்தரிக்கோல் 5இன் விலை எவ்வளவு பார்த்தோம்? நாங்கள் 275 ரூபாய். அதை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல எழுதி கொள்வோம். 275 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள்? மொத்த பணத்தை நாங்கள் காண வேண்டும். எவ்வளவு கொடுத்து இந்த பொருட்களை வாங்க போகிறோம் என்று பார்க்க போகின்றோம். பேனை 4 விலை எவ்வளவு பிள்ளைகள்? 48 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் வரைகோல் 3 விலை எவ்வளவு பிள்ளைகள்? 90 ரூபாய். ஒரு வரைகோல்ட விலை எவ்வளவு? 30 ரூபாய். 3 வரைகோல்ட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 90 ரூபாய். அடுத்தது கத்தரிக்கோல் 5 வாங்க போகிறோம் பிள்ளைகள். 5 விலை எவ்வளவு கத்தரிக்கோல்? 275 ரூபாய். இப்போ மொத்த பணத்தை நாங்கள் காண போகின்றோம். என்ன செய்வோம் பிள்ளைகள்? கூட்டுவோம். 0 0. சரியா பிள்ளைகள்? 8ஐயும் 5ஐயும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 8 9 10 11 12 13. சரியா பிள்ளைகள்? 3 மிகுதி 1 இருக்குது. 9 1 10 17 18 19 20 21. 1 மிகுதி 2. சரியா பிள்ளைகள்? 2 2 எவ்வளவு? 4. சரியா?
மொத்த பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 413 ரூபாய். இந்த பொருட்களை வாங்குவதற்கு நாங்கள் செலுத்த வேண்டிய பணம். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இது அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற வேலைகள். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் நாங்கள் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கும் பொழுது எங்களுக்கு பிள்ளைகள் இந்த அறிவு கட்டாயம் தேவையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு பென்சிலின் விலை 2 ரூபாய் என்றால் பிள்ளைகள் 5 பென்சிலோட விலை எவ்வளவென்று எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் சரியாக பணத்தை கொடுக்கலாம், மிகுதி பணத்தை நாங்கள் சரியாக பெற்றுக்கொண்டிருக்கோமா என்று பார்க்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாக இந்த பகுதி விளங்கி இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், சிட்டையை நிரப்புக. இப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு இன்னும் பொருட்கள் தரப்பட்டுள்ளது. நாங்கள் அதே அட்டவணையை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் இந்த சிட்டையை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? நிரப்ப போகின்றோம். சரியா பிள்ளைகள்? முதலாவது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு சிட்டையில் நாங்கள் முதலாவது பொருள்கள் என்னென்னு தந்திருப்பாங்க. என்னென்ன பொருள்கள்? பேனை, வரைகோல், பிசின் போத்தல். சரியா பிள்ளைகள்? அடுத்தது வாங்கிய எண்ணிக்கை. பேனைகள் எத்தனை வாங்கியிருக்காங்க பிள்ளைகள்? 3. அடுத்தது பிள்ளைகள் வரைகோல் எத்தனை? 4. அடுத்தது பிள்ளைகள் பிசின் போத்தல் 5. இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், பேனை அலகு விலை ரூபாய் சதம். அலகுனா என்ன பிள்ளைகள்? ஒரு பேனையோட விலை எங்களுக்கு தந்திருக்காங்க. எவ்வளவு? 12 ரூபாய். வரைகோல் ஒன்றிட விலை எங்களுக்கு தந்திருக்காங்க. எவ்வளவு பிள்ளைகள்? 30 ரூபாய். பிசின் போத்தல் ஒன்றிட விலை எங்களுக்கு தந்திருக்காங்க. எவ்வளவு பிள்ளைகள்? 80 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்போ இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? முதலாவது பிள்ளைகள் பாருங்க, பேனை ஒன்றிட விலை எவ்வளவு? 12. நாங்கள் எத்தனை பேனைகள் வாங்க போகின்றோம் பிள்ளைகள்? 3 பேனைகள் வாங்க போகின்றோம். அப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம் பிள்ளைகள்? பேனையோட விலையை கண்டு கொள்வோம். சரியா பிள்ளைகள்? ஒரு பேனை எவ்வளவு? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு பேனை எவ்வளவு? எவ்வளவு நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள்? ஒரு பேனை எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம்? 12 ரூபாய். என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் ரூபாய் சதம் என்று நாங்கள் எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள். ஒரு பேனையோட விலை 12 ரூபாய். இப்போ பிள்ளைகள் இவர் எத்தனை பேனைகள் வாங்குறாங்க? 3 பேனைகள் வாங்குறாங்க. அப்போ 3 பேனையோட விலை வாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 3ஆல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 0 தரம் 3 0. 0 தரம் 3 0. 2 தரம் 3 6. 1 தரம் 3 3. சரியா பிள்ளைகள்? அப்போ பேனை 3இன் விலை எவ்வளவு? இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ஒரு பேனையோட விலை 12 ரூபாய். 3 பேனைகளின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 36 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? பேனைகள் 3இன் விலை எவ்வளவு? 36 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்தது வரைகோல் எத்தனை வாங்க போறாங்க? 4. ஒரு வரைகோலோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 30 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அப்போ எத்தனை வரைகோல் வாங்க போறாங்க? 4 வரைகோல் வாங்க போறாங்க. அப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்? ரூபாய் சதம் என்று போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள். சரியா? ஒரு வரைகோல் எவ்வளவு பிள்ளைகள்? வரைகோல் ஒன்றிட விலை 30 ரூபாய். வாங்க போவது 4 வரைகோல். அப்போ பிள்ளைகள் 30 ரூபாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 4ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 தரம் 4 0. 0 தரம் 4 0. 0 தரம் 4 0. 3 தரம் 4 12. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 4 வரைகோலோட விலை எவ்வளவு? 120 ரூபாய். வரைகோல் 4இன் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 120 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் பிசின் போத்தல் 5 வாங்க போகிறோம். ஒரு பிசின் போத்தலோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 80 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல
ரூபாய் சதம் என்று போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள். ஒரு பிசின் போத்தலோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 80 ரூபாய். எத்தனை பிசின் போத்தல் நாங்கள் வாங்க போகிறோம்? 5 பிசின் போத்தல் நாங்கள் வாங்க போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 5ஆல் நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? 0 தரம் 5 0 0 தரம் 5 0. அடுத்தது பிள்ளைகள் 0 தரம் 5 0 8 தரம் 5 40. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 5 என்ன பிள்ளைகள் நாங்கள் என்ன வாங்க போகிறோம்? 5 பிசின் போத்தல் வாங்குவதற்கு எங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 400 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? 400 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்தில் 400 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். இப்போ பார்க்க போகிறோம் பிள்ளைகள், இந்த 3 பொருட்களை வாங்குவதற்கு எங்களுக்கு எவ்வளவு மொத்த பணம் தேவை என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன செய்வோம் பிள்ளைகள்? கூட்டி கொள்வோம். 0 0 என்ன பிள்ளைகள்? 6ஓட 0 கூட்டினால் 6. 3ம் 2ம் எவ்வளோ பிள்ளைகள்? 5. அடுத்தது பிள்ளைகள் 1ம் 4ம் எவ்வளோ பிள்ளைகள்? 5. இந்த இடத்துல பிள்ளைகள் மொத்தமாக நாங்கள் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு? 556 ரூபாய் ஆகும். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இலகுவாக நீங்கள் இவ்வாறு அறிந்து கொள்ள இருக்கு. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்த விடயத்திற்கு நாங்கள் செல்லுவோம். அடுத்ததாக பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறாங்க? கத்திரிக்கோள் இன்னும் சில பொருட்களையும் வாங்க போகிறாங்க. கத்திரிக்கோள் எத்தனை வாங்க போகிறாங்க? எத்தனை பிள்ளைகள்? 3 கத்தரிக்கோள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல ரூபாய் சதம் என்று எழுதி கொள்வோம் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? கத்தரிக்கோள் 3 வாங்குறாங்க. ஒரு கத்தரிக்கோளோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 55 ரூபாய். சரியா பிள்ளைகள்? 3 கத்திரிக்கோளோட விலை எவ்வளவு பார்ப்போம். 0 தரம் 3 0 0 தரம் 3 எவ்வளவு? 0. அடுத்தது பிள்ளைகள் 5 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 15. 5 எழுதி கொண்டு 1 இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் 5 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 15. 15உடன் இந்த 1 சேர்ந்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 16. இப்போ பிள்ளைகள் கத்திரிக்கோள் 3 சரியா பிள்ளைகள் வாங்குவதற்கு தேவையான பணம் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 165 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக வர்ண பென்சில் பெட்டி 5 வாங்க போகிறாங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். ரூபாய் சதம். சரியா பிள்ளைகள்? எவ்வளவு? ஒரு வர்ணப்பெட்டியோட விலை 98 ரூபாய். சரியா பிள்ளைகள்? எத்தனை வர்ணப்பெட்டி வாங்க போகிறோம்? 5 வர்ண பென்சில் பெட்டி வாங்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? பெருக்கி கொள்ள வேண்டும். 0 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 0. 0 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 0. 8 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 40. 8 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 40. 0 எழுதி கொண்டு 4 உள்ளது. என்ன பிள்ளைகள்? 9 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 45. 45உடன் இந்த 4 சேர்ந்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 45 46 47 48 49. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் வர்ண பென்சில் பெட்டி 5 வாங்குவதற்கு எங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை? 400 எவ்வளோ பிள்ளைகள்? 90 ரூபாய் தேவை. இப்போ பிள்ளைகள் இந்த 2 பொருட்களையும் வாங்குவதற்கு எங்களுக்கு தேவைப்படும் மொத்த பணம் எவ்வளவு? நாங்கள் கூட்ட வேண்டும். என்ன? 0 0. 5ஐயும் 0ஐயும் கூட்டினால் 5. 6ஐயும் 9ஐயும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 15. 5 மிகுதி 1 உள்ளது. 1ம் 4ம் எவ்வளோ பிள்ளைகள்? 5. 5உடன் இந்த 1 சேர்ந்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 6. சரியா பிள்ளைகள்? இப்பொழுது இந்த பொருட்களை வாங்குவதற்கு எங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 655 ரூபாய். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இலகுவாக நாங்கள் என்ன செய்து கொண்டோம்? கண்டு கொண்டோம். என்ன? அடுத்ததாக பிள்ளைகள் ஒரு கடையிலிருந்து விலைப்பட்டியல் கீழே தரப்பட்டுள்ளது. அதனை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒரு கடையிலிருந்து பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு
விலைப்பட்டியல் கிடைத்துள்ளது. இந்த விலைப்பட்டியலை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுத போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகள்? என்னென்ன பொருட்கள் உள்ளது? வாசிங்க பாப்போம் என்னுடன் சேர்ந்து. முதலாவதாக என்ன உள்ளது? முதலாவதாக என்ன உள்ளது? பொருள்கள். நெத்தலி கருவாடு. எத்தனை பேருக்கு விருப்பம் நெத்தலி கருவாடு? எத்தனை பேருக்கு நெத்தலி கருவாடு விருப்பம்? சிலருக்கு விருப்பம், சிலருக்கு விருப்பம் இல்லை. என்ன பிள்ளைகள்? சரி, முதலாவது நெத்தலி கருவாடு. 1 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 900 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் அரிசி 85 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் பயறு 220 ரூபாய். பயறு எத்தனை பேருக்கு விருப்பம் பிள்ளைகள்? சிலருக்கு விருப்பமே இல்லைன்னா பயறு. இந்த பயருடைய விலை எவ்வளோ பிள்ளைகள்? 220 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் உருளைக்கிழங்கு எவ்வளவு? 300 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் கடலை. கடலைய விலை எவ்வளவு பிள்ளைகள்? 260 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் தேயிலை. தேயிலை விலை எவ்வளவு பிள்ளைகள்? 920 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இவ்வாறான பொருட்களும் அவற்றின் 1 கிலோகிராமுக்கான விலைகளும் இந்த இடத்துல எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த விலை பட்டியலை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுத போகிறோம். பிள்ளைகள், இப்பொழுது நீங்கள் கடைகளுக்கு செல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலை பட்டியல்களையும் அவதானிக்க வேண்டும். எங்கு விலை பட்டியல் போட்டுள்ளது, எவ்வளவு 1 கிலோகிராம் ஒரு பொருளின் விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யலாம்? அவதானிக்கலாம். அதற்காகத்தான் பிள்ளைகள் நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். என்ன? அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு பொருள்களும் அவற்றின் விலைகளும் 1 கிலோகிராமுக்கான விலைகளும் இந்த இடத்துல தரப்பட்டுள்ளது பிள்ளைகள். முதலாவதாக என்ன கேட்டுள்ளார்கள்? விலை பட்டியலை பார்த்து சிட்டையை நிரப்புக. சரியா பிள்ளைகள்? இந்த விலை பட்டியலை பார்த்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த சிட்டையை நாங்கள் நிரப்ப போகின்றோம். பாருங்க பிள்ளைகள், முதலாவது சிட்டையில் முதலாவது பகுதியில் சரி என்ன இருக்கும்? பொருள் இருக்கும். என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோம் என்று 3 பொருட்கள் வாங்க போகின்றோம். அரிசி, கடலை, உருளைக்கிழங்கு. சரியா பிள்ளைகள்? வாங்கிய அளவு. உருளைக்கிழங்கு எவ்வளவு வாங்குறாங்க பிள்ளைகள்? 2 கிலோகிராம். கடலை எவ்வளவு வாங்குறாங்க பிள்ளைகள்? 500 கிராம். உருளைக்கிழங்கு எவ்வளவு வாங்குறாங்க பிள்ளைகள்? 1 கிலோ 500 கிராம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல 1 கிலோகிராமுக்கான விலைகள் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டிய பணத்தை நாங்கள் இப்போ என்ன செய்ய காண இருக்குது. காரணம் என்ன பிள்ளைகள்? இந்த இடத்துல 1 கிலோகிராமுக்கான விலை தான் இருக்குது. ஆனால் நாங்கள் சில நேரத்தில் 1 கிலோகிராமை விட கூட வாங்குகிறோம், சிலதை 1 கிலோகிராமை விட குறைச்சி வாங்குகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய சரியான விலையை இப்பொழுது நாங்கள் கண்டுபிடிக்க இருக்குது. சரியா பிள்ளைகள்? பார்ப்போமா? முதலாவது என்ன வாங்க போகிறோம் பிள்ளைகள்? அரிசி வாங்க போகிறோம். அரிசி எவ்வளவு வாங்க போகிறோம்? 2 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் அரிசியோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 1 கிலோகிராம் விலை எவ்வளவு? 85 ரூபாய். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள் 2 கிலோகிராம் அரிசியோட விலை எவ்வளவுண்டு பார்க்க வேண்டும். என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு தெரியும் அரிசி 1 கிலோகிராம் எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளைகள்? 1 கிலோகிராம் அரிசி 85 ரூபாய். சரியா பிள்ளைகள்? ரூபாய் சதம். சரியா? 1 கிலோகிராம் அரிசி எவ்வளவு பிள்ளைகள்? 85 ரூபாய். எத்தனை கிலோகிராம் அரிசி வாங்க போகிறோம் பிள்ளைகள்? 2 கிலோகிராம் அரிசி வாங்க போகிறோம். இப்போ 2 கிலோகிராம் அரிசியோட விலையை நாங்கள் காண வேண்டும். சரியா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் அரிசி எங்களுக்கு தெரியும் 85 ரூபாய். என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் காணுவோம். 0 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 0. 0 தரம் 2 0. 5 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 10. மிகுதி 1. 8 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 16. 16உடன் இந்த 1 சேர்ந்தால் எவ்வளவு? 17. இப்போ பிள்ளைகள் 2 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு? 170 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அரிசி 2 கிலோகிராம் விலை எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம்? 170 ரூபாய் என்று நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது என்ன வாங்க போகின்றோம்? கடலை 500 கிராம். சரியா பிள்ளைகள்? கடலை 1 கிலோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 260 ரூபாய். அப்போ நாங்கள் எவ்வளோ வாங்க போகிறோம்? 500 கிராம் தான் நாங்கள் வாங்க போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும். இப்போ கடலை
என்ன பிள்ளைகள்? கடலை 1 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 1 கிலோகிராம் கடலையிட விலை எவ்வளவு? 260 ரூபாய். நாங்கள் எவ்வளோ வாங்க போகிறோம் பிள்ளைகள்? 500 கிராம் தான் வாங்க போகின்றோம். என்ன பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் உள்ளது? 1000 கிராம் உள்ளது. 1000 கிராமை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? சமமாக 2ஆக பிரித்தால் எவ்வளவு? 500 கிராம் 500 கிராம். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 260 பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 260 2ஆல் நாங்கள் வகுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? 500 கிராம் கடலைக்கான விலை எங்களுக்கு கிடைக்கும். என்ன? 2ல் 2 ஒரு முறை. 1 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? 2 0 6ஐ எழுதி கொள்ள வேண்டும். 6ல் எத்தனை 2கள்? 3 3 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? 6 0. பிறகு நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 0ஐ எழுதுவோம். 0ல் 2 உள்ளதா? இல்லை. 0 0 0ஐயும் 0ஐயும் கழித்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 0. இப்பொழுது பிள்ளைகள் கடலை 1 கிலோகிராம் 260 எனின் 500 கிராம் கடலையின் விலை எவ்வளோ பிள்ளைகள்? 130 ரூபாய். எவ்வளோ பிள்ளைகள்? 500 கிராம் கடலையின் விலை எவ்வளவு? 130 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 500 கிராமும் வாங்க போகிறோம். 1 கிலோவை விட கூட வாங்க போகிறோம் பிள்ளைகள். சரியா? அப்போ உருளைக்கிழங்கு நீங்கள் அவதானித்தா பிள்ளைகள் 1 கிலோகிராம் விலை எவ்வளவு? 300 ரூபான்னு தந்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 1 கிலோவை விட கூடுதலாக நாங்கள் வாங்க போகின்றோம். என்ன செய்வோம் பிள்ளைகள்? பார்ப்போம். சரியா? 1 கிலோகிராம் 300 ரூபாய். இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன? உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் எவ்வளோ பிள்ளைகள்? எவ்வளோ பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்பா. ரூபாய் 300. சரியா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் எவ்வளவு? ரூபாய் 300. ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள்? இன்னொரு 500 கிராமும் கூடுதலாக வாங்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1 கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் உண்டு? 1000 கிராம்கள் உண்டு. என்ன பிள்ளைகள்? அப்போ 1000 கிராம்கள் என்றால் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 500 கிராம் 2 உண்டு. என்ன? 1 கிலோகிராமில் 500 கிராம் 2 உண்டு. அப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்? 1 கிலோகிராம் வந்து பிள்ளைகள் 300 ரூபாய். அப்போ 500 கிராமுக்கான விலையை காண நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 300ஐ நாங்கள் என்ன செய்வோம்? 2ஆல் நாங்கள் வகுக்க வேண்டும். வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 3ல் எத்தனை 2கள்? 1 1 தரம் 2 2 3லிருந்து 2ஐ கழித்தால் 1 10 10ல் எத்தனை 2கள் பிள்ளைகள்? 5 5 தரம் 2 10 0. பிறகு இந்த 0ஐ எடுத்தால் 0ல் 2கள் உள்ளதா? இல்லை. 0 தரம் 2 0. சரியா பிள்ளைகள்? இப்போ எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் ரூபாய் 300. 500 கிராம் உருளைக்கிழங்கின் விலை எவ்வளவு? 150. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 1 கிலோகிராம் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இப்போ இந்த 1 கிலோகிராம் அதே போல் பிள்ளைகள் 500 கிராமை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2ஐயும் கூட்ட வேண்டும். 1 கிலோகிராம் எவ்வளவு? சொல்லுங்க பார்ப்போம். ரூபாய் சதம். 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு எவ்வளவு பிள்ளைகள்? 300 ரூபாய். 500 கிராம் உருளைக்கிழங்கின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 150 ரூபாய். 2ஐயும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 0 0 0ஐ 5ஐயும் கூட்டினால் 5 3ஐ 1ஐயும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 4. இப்போ பிள்ளைகள் 1 கிலோகிராம் 500 கிராம் உருளைக்கிழங்கின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 450 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை நாங்கள் அந்த விலைச்சீட்டில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? எழுதி கொள்ள போகின்றோம். உருளைக்கிழங்கு 1 கிலோ 500 கிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 450 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்து விட்டோம்? நாங்கள் வாங்கிய அளவின் பொருள்களுக்கான விலைகளை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். எப்படி கண்டோம் என்று இப்போ உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? எவ்வளவு பணம் நாங்கள்
செலுத்த போகின்றோம் என்று பார்க்க போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகள்? சரி, எல்லா பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் 0. இந்த இடத்திலும் 0 பிள்ளைகள். இந்த இடத்திலும் எல்லா பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் 0. 7 3 எவ்வளவு பிள்ளைகள்? 10. 10உடன் 5ஐ கூட்டினால் 15. 5 மிகுதி 1 உள்ளது. 1 2. 2ம் 4ம் எவ்வளவு பிள்ளைகள்? 6. 6ம் 1ம் எவ்வளவு? 7. இப்ப பிள்ளைகள் இந்த இடத்துல மொத்தமாக இவருக்கு எவ்வளவு செலவழிந்துள்ளது? 750 ரூபாய் செலவழிந்துள்ளது. இப்போ எங்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைகள், சிட்டைக்கான பணத்தை செலுத்துவதற்கு 800 ரூபாவை கொடுக்கும் போது கிடைக்கும் மிகுதி பணம் யாது? அப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு மிகுதி பணத்தை காண பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன செய்வோம்? கழிக்க வேண்டும். என்ன பிள்ளைகள்? நாங்கள் என்ன செய்வோம்? கழிக்க வேண்டும். கழித்துக் கொள்வோமா பிள்ளைகள்? இவ்வாறு நாங்கள் கழித்துக் கொள்வோம் பிள்ளைகள். ரூபாய் சதம் என்று போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள். எவ்வளவு கொடுக்கின்றார் பிள்ளைகள்? ரூபாய் 800. அவருக்கு செலவழிந்துள்ளது எவ்வளவு பிள்ளைகள்? 750 ரூபாய் செலவழிந்துள்ளது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? கழித்து கொள்வோம். கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 0 0. இந்த இடத்துல பிள்ளைகள் 1ஐ நாங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா எடுத்தால் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம்? 10. இந்த இடத்தில் 7 உள்ளது. 10லிருந்து 5ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. 7லிருந்து 7ஐ கழித்தால் எவ்வளவு? 0. இப்போ பிள்ளைகள் சிட்டைக்கான பணத்தை செலுத்துவதற்கு 800 ரூபாவை கொடுக்கும் போது கிடைக்கும் மிகுதி பணம் எவ்வளவு? சொல்லுங்கள் பார்ப்போம். மிகுதி பணம் எவ்வளவு அவருக்கு கிடைக்கின்றது பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 50 அவருக்கு மிகுதியாக கிடைக்கின்றது. பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யலாம்? மெதுவாக வாசித்து இந்த வினாக்களுக்கு இவ்வாறு தான் பிள்ளைகள் நீங்கள் விடையளிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு செல்ல போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகள்? தாயார் 2 கிலோகிராம் பயிற்றையும் 200 கிராம் நெத்தலி கருவாட்டையும் 250 கிராம் தேயிலையும் வாங்கினார். அதற்குரிய சிட்டையை தயாரிக்க இப்பொருள்களை வாங்குகையில் 1000 ரூபாவை கொடுக்கும் போகுது கிடைக்கும் மிகுதி பணத்தை காண்க. சரி பிள்ளைகள், இந்த இடத்துல அம்மா என்ன செய்ய போறா பிள்ளைகள்? 2 கிலோகிராம் பயறு. சரியா? முதலாவது என்ன வாங்க போறா பிள்ளைகள்? பயறு வாங்க போறா. பயறு எவ்வளவு வாங்க போறா பிள்ளைகள்? 2 கிலோகிராம். சரியா? அடுத்தது பிள்ளைகள் என்ன வாங்க போறா? நெத்தலி. சரியா பிள்ளைகள்? என்ன வாங்க போறா? நெத்தலி கருவாடு. சரியா பிள்ளைகள்? நெத்தலி கருவாடு. அது எவ்வளவு வாங்க போறா பிள்ளைகள்? 200 கிராம். அடுத்தது என்ன பிள்ளைகள் வாங்க போறா? 250 கிராம் தேயிலை. சரியா பிள்ளைகள்? அதற்குரிய சிட்டையை தயாரிக்க இப்பொருள்களை வாங்குகையில் 1000 ரூபாவை கொடுக்கும் போகுது கிடைக்கும் மீதி பணத்தை காண்க. இப்போ இந்த 3 பொருட்களும் வாங்க போறா பிள்ளைகள். பயறு, நெத்தலி கருவாடு, தேயிலை. முதலாவது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் எவ்வாறு ஒரு சிட்டையை தயாரித்தல் என்று. இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், இது தான் உங்களுக்கான சிட்டை. முதலாவது பிள்ளைகள் நாங்கள் சிட்டையை தயாரிக்கும் போது பொருள்கள் என்று பிள்ளைகள் நாங்கள் முதலாவது நிரலில் எழுதி கொள்வோம். அடுத்த நிரலில் நாங்கள் என்ன எழுதுவோம் பிள்ளைகள்? வாங்கிய அளவு. அடுத்த நிரலில் என்ன எழுதுவோம் பிள்ளைகள்? அலகு 1 கிலோவின் விலை ரூபாய் சதத்தில். அடுத்தது பிள்ளைகள் பெறுமதி. நாங்கள் வாங்கிய பொருளோட பெறுமதி எவ்வளவு பணம் கொடுக்க இருக்குன்று நாங்கள் எழுத இருக்கு. பிள்ளைகள் இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நிரலில் நீங்கள் என்ன எழுதுவீங்க பிள்ளைகள்? பொருள்கள். அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் அந்த பொருளை எவ்வளவு வாங்க போகிறோம் என்று எழுதி கொள்ள இருக்கு. அதன் பின்பதாக அந்த பொருளுக்கான 1 கிலோகிராமுக்கான விலையை எழுதுவோம். அதன் பின்பதாக பிள்ளைகள் நாங்கள் வாங்கிய அளவுகளுக்கான விலை எவ்வளவு என்று கண்டுபிடித்து எழுத இருக்கு. அதன் பிறகு பிள்ளைகள் நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை காணவும் உள்ளது. இவ்வாறு தான் பிள்ளைகள் ஒரு சிட்டையை நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நாங்கள் பொருள்களை எழுதுவோம் பிள்ளைகள். என்ன பொருள்கள்?
முதலாவது பயறு. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுவோம் பிள்ளைகள்? பயறு என்று நாங்கள் எழுதுவோம். சரியா பிள்ளைகள்? பயறு வாங்கிய அளவு எவ்வளவு? பயறு எவ்வளவு வாங்குறா பிள்ளைகள்? 2 கிலோகிராம் வாங்குகிறா. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? வாங்கிய அளவு 2 கிலோகிராம் என்று எழுதிக்கொள்வோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது அலகு 1 கிலோவின் விலை. இந்த பயறு 1 கிலோவின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? நாங்கள் இந்த இடத்துல போய் பார்க்க போகிறோம். விலை பட்டியலுக்கு நாங்கள் போக போகிறோம் பிள்ளைகள். சரியா? பயறு 1 கிலோவின் விலை எவ்வளவு? பயறு 1 கிலோவின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 220 ரூபாய். பயறு 1 கிலோவின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 220 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? 1 கிலோவிற்கான விலை 220 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்த பொருள் என்ன பிள்ளைகள்? நெத்தலி கருவாடு. சரியா பிள்ளைகள்? நெத்தலி கருவாடு. நெத்தலி கருவாடு என்று நாங்கள் எழுதி கொள்வோம் பிள்ளைகள். அடுத்தது என்ன பிள்ளைகள்? நெத்தலி கருவாடு. இப்போ நெத்தலி கருவாடு என்று பிள்ளைகள் நாங்கள் எழுதி கொள்வோம். நெத்தலி கருவாடு. சரியா பிள்ளைகள்? நெத்தலி கருவாடு எவ்வளவு வாங்குறாமா? நெத்தலி கருவாடு பிள்ளைகள் தாயார் 2 கிலோகிராம் பயிரையும் 200 கிராம் நெத்தலி கருவாடையும். அப்போ என்ன செய்கிறா பிள்ளைகள்? எவ்வளவு வாங்குறா? 200 கிராம். வாங்குறா பிள்ளைகள். இப்போ நெத்தலி கருவாடு 1 கிலோகிராம் விலை நாங்கள் காண இருக்கு பிள்ளைகள். நெத்தலி கருவாடு 1 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? இந்த இடத்துல சொல்லுங்க பார்ப்போம். நெத்தலி கருவாடு 1 கிலோகிராம் விலை எவ்வளவு? 900 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல நாங்கள் எழுதி கொள்ள இருக்கு. என்ன பிள்ளைகள்? எவ்வளவு? 900 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பிள்ளைகள் என்ன வாங்க போறா? தேயிலை வாங்க போறாங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இடத்துல தேயிலை என்று எழுதி கொள்வோம். தேயிலை எவ்வளவு வாங்க போறாங்க பிள்ளைகள்? 250 கிராம் தேயிலையும் வாங்கினார். சரியா பிள்ளைகள்? அப்போ 250 கிராம். சரியா பிள்ளைகள்? தேயிலை 1 கிலோவின் விலை எவ்வளவு? அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலை பட்டியலில் பார்க்க வேண்டும். தேயிலை 1 கிலோவின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? தேயிலை 1 கிலோவின் விலை எவ்வளவு? 920 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? தேயிலை 1 கிலோவின் விலை 920 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல நாங்கள் எழுதி கொள்ள இருக்கு. 920 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? இந்த பொருட்களை அவங்க வாங்குறாங்க. இந்த அளவுகளுக்கு இடையிலான பெறுமதியை நாங்கள் இப்பொழுது காண வேண்டும். இந்த அளவுகளுக்கான பெறுமதி காண வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் இந்த இடத்தில் 1 கிலோகிராமுக்கான விலை தான் தரப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நீங்கள் அவதானித்தா பிள்ளைகள் 1 கிலோகிராமை விட கூடுதலாக வாங்கியிருக்காங்க, 1 கிலோகிராமை விட குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் எங்களுக்கு இந்த அளவுகளை இந்த இடத்துல போட முடியுமா? முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அளவுகளை நாங்கள் அறிய வேண்டும். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் என்ன செய்ய வரோம் பிள்ளைகள்? இந்த பயிறு 2 கிலோகிராம். சரியா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் பயிரிட விலை எவ்வளவு? 220 ரூபாய். ஆனால் நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 2 கிலோகிராம் பயிரிட விலையை காண இருக்கு. காரணம் என்ன பிள்ளைகள்? அவர்கள் 2 கிலோகிராம் பயிறு வாங்கியுள்ளார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல 1 கிலோகிராம் பயிறு. சரியா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் பயிறு எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? 220 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு தெரியும் ரூபாய் சதம் எவ்வளவு பிள்ளைகள்? 220 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இவங்க எத்தனை கிலோகிராம் வாங்கியிருக்காங்க? 2 கிலோகிராம் வாங்கியிருக்காங்க. அப்போ நாங்கள் 2ஆல் பெருக்க வேண்டும். 0 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 0. 0 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்?
0. அதன் பின்பதாக 0 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 0. 2 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 2 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 4. இப்பொழுது பிள்ளைகள் இவர்கள் பயறு வாங்குவதற்கு செலவழித்த பணம் எவ்வளவு? 440 ரூபாய் 2 கிலோகிராம் பயறு வாங்குவதற்கு. 1 கிலோகிராம் பயறு எவ்வளவு பிள்ளைகள்? 220 ரூபாய். 2 கிலோகிராம் பயறு வாங்குவதற்கு எவ்வளவு செலவழித்திருக்காங்க? 440. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல எழுதிக்கொள்வோம். 440 என்ன பிள்ளைகள்? ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் நெத்தலி கருவாடு 200 கிராம் தான் வாங்கியுள்ளார்கள். 1 கிலோகிராம் நெத்தலிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 900 ரூபாய். சரியா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் நெத்தலிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 900. சரியா பிள்ளைகள்? இவர்கள் எவ்வளவு வாங்கியுள்ளார்கள்? பாருங்கள், 200 கிராம் தான் வாங்கியுள்ளார்கள். 1 கிலோகிராம் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்னது? 1000 கிராம். இந்த 1000 கிராமில் பிள்ளைகள் எத்தனை 200கள் உள்ளது? எத்தனை உள்ளது? 5. நாங்கள் சமமாக 200 200 கிராமாக நாங்கள் சரியா பிள்ளைகள் 1000ஐ வகுத்தால் எத்தனை பிள்ளைகள்? 5 200 கிராம்கள் உள்ளது. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 900 ரூபாவை 5ஆல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? வகுக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த 1000 கிராமில் பிள்ளைகள் 200 கிராம்கள் எத்தனை உண்டு? 5 உண்டு. அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 5ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 9 5 1. 1 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 5. 9லிருந்து 5ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 4. பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 0ஐ எடுப்போம். 0ல் 40. 40ல் எத்தனை 5கள் உள்ளது பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பிள்ளைகள்? 8. 8 தரம் 5 எவ்வளவு? 40. 40லிருந்து 40ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 0ஐ எடுப்போம். 0ல் 5கள் உள்ளதா பிள்ளைகள்? இல்லை. 0 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 0. 0ஐயும் கழித்தால் எவ்வளவு? 0. இப்போ பிள்ளைகள் 1 கிலோகிராம் நெத்தலி கருவாடு விலை எவ்வளவு பிள்ளைகள்? 900 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அப்போ 200 கிராம் நெத்தலி கருவாடு விலை எவ்வளவு பிள்ளைகள்? இந்த இடத்துல நாங்கள் கண்டிருக்கோம். எவ்வளவு? சொல்லுங்கள் பார்ப்போம். 180 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? 180 ரூபாய். நீங்கள் 180 ரூபாய் தான் பிள்ளைகள் 200 கிராம் நெத்தலி கருவாடின் விலை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அந்த 180ஐ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இடத்துல நாங்கள் எழுதிக்கொள்வோம். நெத்தலி கருவாடு 200 கிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 180 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக தேயிலை. தேயிலை 1 கிலோகிராம் தேயிலையிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 920 ரூபாய். ஆனால் நாங்கள் எவ்வளோக்கு காண இருக்கு பிள்ளைகள்? 250 கிராமுக்கு நாங்கள் காண இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், தேயிலை என்ன பிள்ளைகள்? தேயிலையிட விலை எவ்வளவு? 920. 1 கிலோ தேயிலையிட விலை எவ்வளவு? 1 கிலோகிராம் 1 கிலோகிராம் தேயிலையிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 920. என்ன பிள்ளைகள்? ரூபாய் 920. இப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 250 கிராம் தேயிலையிட விலையை காண இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் உண்டு? 1000 கிராம். சரியா பிள்ளைகள்? 1000 கிராமில் எத்தனை 250 கிராம்கள் உண்டு? எத்தனை? 4 250 கிராம்கள் உண்டு. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 1 கிலோகிராமில் 920 ரூபாவை 1 கிலோகிராம் தேயிலையிட விலை எவ்வளோ பிள்ளைகள்? 920. அதை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 250 கிராமை காண்பதற்கு 4ஆல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். 9ல் எத்தனை 4கள் உண்டு பிள்ளைகள்? 2. 2 தரம் 4 எவ்வளோ பிள்ளைகள்? 8. 9லிருந்து 8ஐ கழித்தால் எவ்வளோ பிள்ளைகள்?
1. பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? 2 எடுப்போம். 12 எத்தனை நான்குகள் உண்டு பிள்ளைகள்? 3. 3 தரம் 4 எவ்வளவு? 12. கழித்தால் 0. பிறகு 0. 0ல் நான்குகள் உள்ளதா பிள்ளைகள்? இல்லை. 0 தரம் 4 0. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 250 கிராம் தேயிலோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 230 ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? இது சரியா என்று பார்க்க நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இந்த 230ஐ நாங்கள் 4ஆல் பெருக்குவோம். பெருக்கி பார்ப்போமா பிள்ளைகள்? 230ஐ 4ஆல் பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. 3 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 12. மிகுதி 1 என்ன பிள்ளைகள்? 2 தரம் 4 8. 8 1 எவ்வளவு பிள்ளைகள்? 9. பாருங்கள் பிள்ளைகள், 920 ரூபாய் வந்துள்ளது. ஏன்னா அப்போ பிள்ளைகள் 250 கிராம் தேயிலிட விலை எவ்வளவு? 230 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 230 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அதற்கு பிறகு பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த பணம். இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்தோம்? வாங்கிய அளவுக்குரிய எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் பெறுமதிகளை நாங்கள் இந்த இடத்துல கண்டுள்ளோம். இப்போ இந்த பெறுமதிகளை நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டி நாங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை காண வேண்டும் பிள்ளைகள். 0 0 0. 8ஐயும் 4ஐயும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 8 9 10 11 12. 12 3 எவ்வளவு பிள்ளைகள்? 12 13 14 15. 5 மிகுதி 1. 4 1 5 6 7 8. இப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? ரூபாய் 850. இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் வாசித்தோம் என்றால் தாயார் 2 கிலோகிராம் பயிற்றையும் 200 கிராம் நெத்தலி கருவாட்டையும் 250 கிராம் தேயிலையும் வாங்கினார். அதற்குரிய சிட்டையை தயாரிக்க. அதற்குரிய சிட்டையை நாங்கள் தயாரித்துட்டோமா? ஆம், நாங்கள் தயாரித்து முடித்தாச்சு. சரியா பிள்ளைகள்? இப்பொருள்களை வாங்குகையில் 1000 ரூபாவை கொடுக்கும் போது கிடைக்கும் மீதி பணத்தை காண்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 1000 ரூபாய் கொடுத்தா பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய இருக்கு? மிகுதி பணத்தை காண இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? எழுதி கொள்வோம் பிள்ளைகள் இவ்வாறு. ரூபாய் சதம் எவ்வளவு கொடுக்குறாங்க பிள்ளைகள்? 1000 ரூபாய். சரியா பிள்ளைகள்? எங்களுக்கு செலவழிந்தது எவ்வளவு பிள்ளைகள்? 850 ரூபாய் செலவழியுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? மிகுதியை காண இருக்கு. அப்போ கண்டால் எவ்வளவு? 0 0 0. இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய இருக்கு? இந்த இடத்துல இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வோம். பெற்றால் எவ்வளவு பிள்ளைகள்? இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் 9. இந்த இடத்துல 9 பிள்ளைகள். இந்த இடத்துல 10. 10ல் 5 போனால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. 9லிருந்து 8 கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு கேட்ட கேள்விப்படி பிள்ளைகள் 1000 ரூபாவை கொடுக்கும் போது கிடைக்கும் மீதி பணம் எவ்வளவு? சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். மிகுதி பணம், மீதி பணம் என்று எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள். மீதி பணம் எவ்வளவு? ரூபாய் 150 ஆகும். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? நீங்கள் மெதுவாக வாசித்து அவதானித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுத வேண்டும். பிள்ளைகள் சிட்டையை தயாரிக்கும் பொழுது முதலாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது நிரலின் பொருட்களோட பெயர்கள் எழுத வேண்டும். அதன் பின்பதாக நாங்கள் வாங்கிய அளவு எவ்வளவு வாங்க போகிறோம் என்று. அதன் பின்பதாக பிள்ளைகள் அந்த பொருளுக்கான 1 கிலோகிராமுக்கான விலை ரூபாய் சதம் என்று நீங்கள் எழுதி கொள்ள இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் வாங்குகிற பொருளுக்கான பெறுமதி எவ்வளவென்று இந்த இடத்துல நாங்கள் எழுதி அதன் பின்பதாக செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை நாங்கள் என்ன செய்வோம்? இவ்வாறு நாங்கள் கண்டு கொள்வோம். பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் பொருட்களின் விலை பட்டியல். இப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு சில பொருட்கள் தரப்பட்டுள்ளது. பால்மா பைக்கற்று 1,
தேயிலை 200 கிராம், சீனி 2 கிலோகிராம், பருப்பு 500 கிராம். சரியா பிள்ளைகள்? மேலே உள்ள பொருட்களை வாங்கிய பின் செலுத்த வேண்டிய பணத்தொகையை உள்ளடக்கிய சிட்டை ஒன்று தயாரிக்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள்? இந்த மேலே உள்ள இந்த பொருட்களை வாங்கிய பிறகு, சரியா பிள்ளைகள், இந்த பொருட்களை வாங்கிய பின் செலுத்த வேண்டிய பணத்தொகையை உள்ளடக்கிய சிட்டை ஒன்றை தயாரிக்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? இப்பொழுது தயாரிக்க போகின்றோம். இந்த பொருட்களுக்கான இந்த பால்மா, பைக்கட்டு, தேயிலை, சீனி, பயறு, அதற்கான விலைப்பட்டியல் இந்த இடத்துல தரப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? சீனியிட விலை 1 கிலோகிராம் எவ்வளவென்று தரப்பட்டுள்ளது. எவ்வளோ பிள்ளைகள்? 1 கிலோகிராம் சீனியின் விலை 110 ரூபாய் 50 சதம். பருப்பு 1 கிலோகிராம் விலை எவ்வளோ பிள்ளைகள்? பருப்பு 1 கிலோகிராம் விலை 240 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் விலை எவ்வளோ பிள்ளைகள்? 180 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் சின்ன வெங்காயம் 1 கிலோகிராம் எவ்வளவு? 136 ரூபாய். அப்பளம் எவ்வளவு பிள்ளைகள்? 24 ரூபாய். அப்பளம் ஒரு பைக்கட்டுட விலை. அடுத்தது பால்மா பைக்கட்டுட விலை 225 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் தேயிலை 1 கிலோகிராமின் விலை 850 ரூபாய். சரியா பிள்ளைகள்? எங்களுக்கு இப்போ வாங்க வேண்டிய பொருள் தெரியும், விலைப்பட்டியலும் உள்ளது. அப்போ நாங்கள் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இப்பொழுது நாங்கள் சிட்டையை தயாரித்து கொள்ள வேண்டும். என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோம் பிள்ளைகள்? சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது நாங்கள் வாங்க போகிறோம் பால்மா பைக்கற்று. சரியா பிள்ளைகள்? முதலாவது பால்மா பைக்கற்று. அப்போ நாங்கள் எழுதி கொள்வோம் இந்த இடத்துல பிள்ளைகள். என்ன எழுதுவோம்? பால்மா பைக்கற்று. பால்மா பைக்கற்று. சரியா பிள்ளைகள்? பால்மா பைக்கற்று நாங்கள் எவ்வளவு வாங்க போகிறோம்? பால்மா பைக்கற்று 1 தான் வாங்க போகிறோம். என்ன பிள்ளைகள்? பால்மா பைக்கற்று வாங்கிய அளவு 1. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் அடுத்தது நாங்கள் என்ன வாங்க போகிறோம் பிள்ளைகள்? தேயிலை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல தேயிலைன்னு எழுதி கொள்வோம். அடுத்தது இரண்டாவதாக என்ன வாங்க போகிறோம் பிள்ளைகள்? தேயிலை. சரியா? தேயிலை வாங்கி இருக்கிறோம். தேயிலை எவ்வளோ பிள்ளைகள்? 200 கிராம் வாங்கி உள்ளோம். தேயிலை எவ்வளோ பிள்ளைகள்? 200 கிராம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் என்ன வாங்கி இருக்கிறோம்? சீனி 2 கிலோகிராம் வாங்கி உள்ளோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? சீனி வாங்கி உள்ளோம். சீனி எவ்வளோ வாங்கியுள்ளோம் பிள்ளைகள்? 2 கிலோகிராம் வாங்கி உள்ளோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது என்ன வாங்கியுள்ளோம்? பருப்பு 500 கிராம். சரியா பிள்ளைகள்? என்ன வாங்கியிருக்கிறோம்? பருப்பு 500 கிராம். சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 1 கிலோகிராமின் விலை எழுத இருக்கு. சரியா பிள்ளைகள்? பால்மா பைக்கற்று 1 விலை எவ்வளவு? பாருங்க பார்ப்போம் பிள்ளைகள். பால்மா பைக்கற்று 1 விலை 225 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை எழுதி கொள்வோம். 225 ரூபாய். சரியா பிள்ளைகள்? பால்மா பைக்கற்று 1 225 ரூபாய். அடுத்தது என்ன பிள்ளைகள்? நாங்கள் தேயிலை 1 கிலோகிராம் விலை பார்க்க இருக்கு. தேயிலை 1 கிலோகிராம் எவ்வளோ பிள்ளைகள்? பாருங்கள் 850 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 850 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் சீனி 1 கிலோட விலை. சீனி 1 கிலோட விலை எவ்வளோ பிள்ளைகள்? 110 ரூபாய் 50 சதம். இப்போ நாங்கள் அதையும் எழுதி கொள்வோம் பிள்ளைகள். 110 ரூபாய் 50 சதம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது என்ன கேட்டுள்ளார்கள்?
பருப்புட விலை. பருப்பு எவ்வளவு பிள்ளைகள்? 1 கிலோகிராம் பருப்புட விலை 240 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? 240 ரூபாய். அப்போ பருப்பு 1 கிலோட விலை பிள்ளைகள் 240 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த பொருட்களின் விலைகளை நாங்கள் காண வேண்டும். காரணம் என்ன பிள்ளைகள்? இந்த இடத்துல 1 கிலோகிராமுக்கான விலை தந்திருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் நாங்கள் வாங்கிய பொருட்கள் குறைவாக காணப்படுகின்றது, கூடுதலாக 1 கிலோகிராமை விட கூடுதலாகவும் குறைவாகவும் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் பெறுமதியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாங்கிய பொருட்களுக்கான பெறுமதி எவ்வளவென்று நாங்கள் அறிய வேண்டும். பார்ப்போமா பிள்ளைகள்? முதலாவது பிள்ளைகள் பால்மா பைக்கற்று 1. அது பிள்ளைகள் எங்களுக்கு நேரடியாகவே தரப்பட்டுள்ளது 225 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 200 நாங்கள் பிள்ளைகள் அதை எழுதி கொள்ளலாம் நேரடியாகவே. ஒரு பைக்கற்றிட விலை 225 ரூபாய். இரண்டாவதாக என்ன பொருள் வாங்குறாங்க பிள்ளைகள்? தேயிலை வாங்குகிறாங்க. தேயிலை எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க? 200 கிராம். இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு 1 கிலோகிராமுக்கான தேயிலோட விலை தான் தந்திருக்கிறாங்க. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் காண வேண்டும். என்ன பிள்ளைகள்? தேயிலை 1 கிலோகிராம் எவ்வளவு பிள்ளைகள்? நாங்கள் பார்த்தோம் 1 கிலோகிராம் எவ்வளவு? 850. சரியா பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 850. இப்போ எங்களுக்கு காண இருக்க எவ்வளவு பிள்ளைகள்? 200 கிராம் தேயிலை. இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1 கிலோகிராமில் உங்களுக்கு தெரியும் 1000 கிராம்கள் உள்ளது. சரியா பிள்ளைகள்? 1000 கிராமில் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் எத்தனை 200 கிராம்கள் உள்ளது பிள்ளைகள்? 200 கிராம்கள் எவ்வளவு உள்ளது? 5 உள்ளது. சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? தேயிலை 200 கிராம் தான் வாங்கியுள்ளார்கள். சரியா? தேயிலையோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 850 ரூபாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 5ஆல் வகுக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? காரணம் என்ன? 1 கிலோகிராமில் 1000 கிராம்கள் உண்டு. 1000 கிராமில் பிள்ளைகள் எத்தனை 200 கிராம்கள் உண்டு? 5 200 கிராம் உண்டு. அப்போ எனவே பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் எவ்வளவு? ரூபாய் 850. அப்போ நாங்கள் 5ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 8 5 1. 1 தரம் 5 5. 8 5 கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 3. 3 5கள் இல்லை, 5ஐ எடுக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? 35 எத்தனை 5கள் உண்டு பிள்ளைகள்? 7 5 35. என்ன பிள்ளைகள்? 7 தரம் 5 35. 35 கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு 0ஐ எடுக்க வேண்டும். 0ல் 5கள் உள்ளதா? இல்லை. 0 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 0 தரம் 5 0. சரியா பிள்ளைகள்? இப்பொழுது எங்களுக்கு தெரியும் 200 கிராம் தேயிலையிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 170. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல தேயிலை 200 கிராம் விலை எவ்வளவு? 170 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக சீனியிட விலை. சீனி 2 கிலோ. 1 கிலோட சீனியிட விலை எவ்வளோ பிள்ளைகள்? 110 ரூபாய் 50 சதம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க 1 கிலோகிராம் சீனி. சரியா பிள்ளைகள்? ரூபாய் சதம். சரியா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் சீனியிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? நீங்கள் பார்த்து 110 ரூபாய் 50 சதம். என்ன பிள்ளைகள்? 110 ரூபாய் 50 சதம். இப்போ எத்தனை கிலோகிராம் சீனி வாங்கியுள்ளார்கள் பிள்ளைகள்? 2 கிலோகிராம் சீனி வாங்கியுள்ளார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளோ பிள்ளைகள்? 50 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும். பெருக்கினால் எவ்வளவு? 50 2ஆல் பெருக்கினால் எவ்வளோ பிள்ளைகள்? 0. 5 தரம் 10 100. சரியா பிள்ளைகள்? அப்போ 100 சதம். 100 சதம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். 100 சதம் வந்தால் அது என்னவாக மாறும் பிள்ளைகள்? ரூபாய் என்ன பிள்ளைகள்? 1. அப்போ அந்த 1 ரூபாவை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? ரூபாய் பக்கத்திற்கு நாங்கள் கொண்டு வருவோம். இங்கே கொண்டு வர வேண்டும். என்ன பிள்ளைகள்? நாங்கள் அந்த 1 ரூபாவை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? ரூபாய் 1. இந்த 1 ரூபாவை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த ரூபாய் உள்ள இடத்திற்கு கொண்டு வருவோம். இப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கொண்டு வந்தால் இந்த இடத்துல 0. சரியா பிள்ளைகள்? அதன் பின்பதாக 0 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? 0. 0 1ஐ கூட்டினால் 1. 1 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள்? 2.
அதன் பின்பதாக 1 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள் 2. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 2 கிலோகிராம் சீனியின் விலை எவ்வளவு பிள்ளைகள் 200 எவ்வளவு பிள்ளைகள் 21 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள் 221 ரூபாய். அப்போ நாங்கள் பிள்ளைகள் சீனி 2 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள் 221 ரூபாய் என்று நாங்கள் எழுதி கொள்வோம். 221 என்ன பிள்ளைகள் 21 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் பருப்பு 500 கிராம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள் 1 கிலோகிராம் பருப்புட விலை எங்களுக்கு தந்திருக்காங்க. எவ்வளவு 240 ரூபாய். சரியா பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பருப்பு 1 கிலோகிராம் எவ்வளவு பிள்ளைகள் 1 கிலோகிராம் பருப்பு வந்து 240 கிராம். சரியா பிள்ளைகள். 500 கிராம் பருப்புட விலை கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராமில் 2 500கள் உண்டு. 500 கிராம்கள் 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். 1000 கிராமில் பிள்ளைகள் 2 500கள் உண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள் 240 என்ன செய்வோம் பிள்ளைகள் 2ஆல் வகுப்போம். வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள் 1 தரம் 2 2 0 4 4 2 2 2 தரம் 2 4 4 4 கழித்தால் 0 0 எடுப்போம். 0ல் 2கள் இல்லை. 0 தரம் 2 எவ்வளோ பிள்ளைகள் 0 0. சரியா பிள்ளைகள். அப்போ 1 கிலோகிராம் பருப்புட விலை 240 ரூபாயினின் பிள்ளைகள் 500 கிராம் பருப்புட விலை எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள் ரூபாய் எவ்வளவு 120. சரியா பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அதை இந்த இடத்துல நாங்கள் எழுதி கொள்வோம். எவ்வளவு பிள்ளைகள் 120 ரூபாய். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை நாங்கள் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பெறுமதி எல்லாவற்றையும் நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள் 0. இந்த இடத்துல கூட்டினால் 0. இந்த இடத்துல பிள்ளைகள் 5 6 என்ன பிள்ளைகள் 6. அடுத்தது பிள்ளைகள் இந்த இடத்துல 7 2 எவ்வளோ 9. 9 2 எவ்வளோ பிள்ளைகள் 10 11. 11 2 எவ்வளோ பிள்ளைகள் 12 13. 3 மிகுதி 1 என்ன பிள்ளைகள் 2 3 4 5 6 7. இப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு 700 எவ்வளவு பிள்ளைகள் செலுத்த வேண்டிய மொத்த பணம் ரூபாய் எவ்வளவு 736. பார்த்தீர்களா பிள்ளைகள். இவ்வாறு தான் நாங்கள் ஒரு சிட்டையை நாங்கள் தயாரித்து கொள்வது. முதலாவது பொருள்களோட பெயர்கள், அதன் பின்பதாக பிள்ளைகள் நாங்கள் வாங்கிய அளவு, அடுத்தது 1 கிலோவிற்கான பெறுமதி எவ்வளவென்று, அதன் பின்பதாக நாங்கள் வாங்கிய அளவுக்கான பெறுமதி இந்த இடத்தில் இடப்பட்டு பிள்ளைகள் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை நாங்கள் கூட்டுத்தொகை கூட்டி நாங்கள் கண்டு கொள்ளலாம். பார்த்தீர்களா பிள்ளைகள். இதைத்தான் நாங்கள் இந்த பணம் 2 என்ற பாடத்தின் ஊடாக பிள்ளைகள் நாங்கள் கற்று கொள்வது. அடுத்ததாக பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்க இவ்வாறான ஒரு சிட்டை மூலம் பிள்ளைகள் நாங்கள் என்னத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த பாடத்தின் மூலமாக பிள்ளைகள் நாங்கள் அறிந்து கொள்கின்ற நிறைய விடயங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு ஒரு சிட்டை ஒன்றை அதாவது பிள்ளைகள் ஒரு பில் ஒன்றை நாங்கள் தயாரிக்கும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு இந்த எல்லா விடயங்களையும் அறிந்து கொள்ளலாம். முதலாவது என்னத்தை அறிந்து கொள்வீர்கள் பிள்ளைகள் பொருள் ஒன்றோட பெறுமதியை அறிந்து கொள்வீர்கள். என்ன பிள்ளைகள் 1 கிலோகிராம் ஆயின் அந்த பொருளோட பெறுமதி, அடுத்த வாங்கிய பொருளின் அளவு, நாங்கள் எவ்வளவு வாங்கி உள்ளோம் என்று. நாங்கள் எந்த நேரமும் பிள்ளைகள் 1 கிலோகிராம் வாங்குவோமா இல்லை. சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்வோம் 1 கிலோவை விட கூடுதலாக வாங்குவோம், 1 கிலோவை விட குறைவாக வாங்குவோம். அப்போ நாங்கள் வாங்கிய பொருளின் அளவை தான் பிள்ளைகள் இந்த சிட்டை எங்களுக்கு காட்டுகின்றது நாங்கள் எவ்வளவு வாங்கி உள்ளோம் என்று. அடுத்தது அந்தந்த பொருளை வாங்கிய அளவு, நாங்கள் எந்தெந்த பொருட்களை வாங்குகிறோமோ பிள்ளைகள் அந்த பொருட்களோட அளவு எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. சீனியா அதே போல் தேயிலையா நாங்கள் வாங்கிய பொருட்கள் இருக்குத்தானே பிள்ளைகள், உருளைக்கிழங்கா எந்த பொருளாக இருந்தாலும் பிள்ளைகள் அந்த பொருளோட அளவு எங்களுக்கு தரப்படுகின்றது. அடுத்து வாங்கிய பொருளோட பெறுமதி எவ்வளவுக்கு நாங்கள் வாங்கியுள்ளோம் 250 கிராம் எவ்வளவு. இப்போ நாங்கள் பார்த்தோம் தானே பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள். அதாவது பால்மா பைக்கற்று 1 விலை பிள்ளைகள் 225 ரூபாய். சீனி 2 கிலோகிராம் விலை 220
21 ரூபாய். அப்படி நாங்கள் வாங்கிய அளவுகளை நாங்கள் அளவிட பெறுமதியை நாங்கள் கண்டு கொள்ளலாம். அடுத்த பிள்ளைகள் பருப்பு 500 கிராம் தான் வாங்கியிருக்கிறோம். வாங்கின அளவிட பெறுமதி எவ்வளோ பிள்ளைகள்? 120 என்று கண்டிருக்கிறோம். இவ்வாறான பெறுமதிகளை நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? கண்டு கொள்ளலாம். என்ன பிள்ளைகள்? அடுத்து செலுத்திய மொத்த பணத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகள். இந்த சிட்டை தயாரிப்பதன் மூலமாக இவை அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதைத்தான் பிள்ளைகள் இந்த பணம் 2 என்ற பாடத்தினூடாக நாங்கள் கற்கின்றோம். இவ்வாறு அதேபோல் பிள்ளைகள் பெருக்கல் வகுத்தல் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் கற்றோம். பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய இருக்கு? பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நன்றாக உங்கள் அன்றாட கொடுக்கல் வாங்கல்களை சரியாக மேற்கொள்வதற்கு பிள்ளைகள் இது ஒரு இலகுவான வழி. எனவே பிள்ளைகள் இந்த இலகுவான வழியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், நான் இன்று உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். திரும்பவும் அடுத்த பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்க போகின்றேன். நன்றி, வணக்கம்.